கர்த்தர் இயேசுவுக்குள் பிரியமான திருச்சபை குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இணையதளத்தின் மூலமாகவும் நம்மோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான தெய்வீக ஆராதனையின் வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் கடந்த 6 நாட்களும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் நாளில் அவருடைய இரக்கத்தை பெறும்படியாகவும் இந்த ஓய்வு நாளுக்கான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகத்துவமான நாளுக்காக நம் மனதார நன்றிகளை செலுத்துவோம். உலகத்தின் காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது தேவ பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு கணமும் நம்ம பார்க்க முடியுதுங்க. டிவியை திறந்தா செய்திகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம காண்கிற செய்திகள் நாட்டுக்கு நாடு யுத்தம், கொலை, கொள்ளை, இப்படி பலதரப்பட்ட தீமையின் விளைவுகளை ஒவ்வொரு திரும்புகிற திசைகளெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியுது, காண முடியுது. பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய உண்மையான சத்தியத்தை நமக்கு தெரியப்படுத்தி நீதியின் பாதையை நமக்கு அறிமுகப்படுத்தி நித்தமும் அதில் நம்மளை வழிநடத்தி வராங்க. அந்த இரக்கங்களுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தியை ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோங்க. செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பாபிலோனில் கேட்கப்பட்ட பாச தகப்பனின் சத்தம். பாபிலோனில் கேட்கப்பட்ட பாச தகப்பனின் சத்தம் அப்படின்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படும்படியாய் நம்ம தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால் நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைய நாள் சத்தியத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அன்பானவர்களே, ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் பாவம் செய்த போது அவருடைய பாவத்தின் விளைவு தேவன் அவர்களுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவரிடமிருந்து இறக்க செய்தது. நம்ம எல்லாருமே அந்த காரியங்களை ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்தில் முழுவதுமாக வாசிக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு தூரப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் இறுதியாக ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிடும் பொழுது ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 24வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும்படியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த வாக்கியத்தில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, அவர் மனுஷனை துரத்திவிட்டு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிடும் பொழுது வார்த்தையை வாசிக்கிறோம், துரத்திவிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் துரத்திவிடப்பட்ட ஆதாமும் ஏவாளும் வெறுங்கையோடு அனுப்பப்பட்டாங்களான்னா இல்லைங்க. இந்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பும் பொழுது ஒரு மிக பெருத்த ஆசீர்வாதத்தோடு அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 3:15 என்ன வாசிக்கலாங்களா? வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்களேன் என்ன சொல்லுது அப்படின்னு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் அவர்களை துரத்தி விட்டு. அந்த துரத்தி விட்டு என்ற வார்த்தையை வாசிக்கும் பொழுது மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளவு அன்போடு கரிசனையோடு திட்டத்தோடு நோக்கத்தோடு இந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தார். ஆனால் ஆதாம் ஏவாளுடைய மீறுதல் நிமித்தமாக அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இங்கே துரத்தி விட்டு என்ற வார்த்தையை வாசிக்கும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. துரத்தி விடுவதற்கு முன்பதாக தேவன் இவர்கள் எவ்வாறு அனுப்பிவிட்டார் என்பதை நான் உட்காந்து ஆராய ஆரம்பித்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தேவன் அவர்களை வெறுமையாக ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பல. ஆண்டவர் வெறும் கையோடு அனுப்பாமல் வாக்குத்தத்த கரங்களோடு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்களை அனுப்பிவிட்டார். அந்த வாக்குத்தத்தமான காரியம் என்ன அப்படின்னா, வசனத்தை வாசித்தோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அவர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த அவர் யார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அழுகையோடு கடந்து போகிற பொழுது ஆண்டவருடைய கண்களும் கலக்கத்தோடு இருந்தது.
ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதாமே ஏவாளே, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறியா? கவலைப்படாத. எந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து நீ அப்புறப்படுத்தப்படுகிறாயோ அதே ஏதேன் தோட்டத்துக்கு மீண்டுமாக நான் கொண்டு வருவேன். யார் மூலமாக அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. எந்த ஏதேன் தோட்டத்தை அந்த ஆதாம் ஏவாள் இழந்தார்களோ அந்த ஏதேன் தோட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மீண்டும் அவர்களுக்கு கையளிக்கப்பட இருக்கிறது என்பதுதான் ஆதியாகமம் 3:15. இந்த வசனத்தினுடைய மையத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் வெளிப்பட வேண்டும். அவர் வெளிப்பட்டாதான் யார் மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்கு வர முடியும்? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் மாத்திரம் அல்ல, அவருடைய சந்ததியாரானாகி நீங்களும் நானும் அந்த ஏதேன் தோட்டத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் யார் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிடும் பொழுது தேவன் கொடுத்து அனுப்பின வாக்கு தத்தம். அது மாத்திரமல்ல, அதே 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆதியாகமம் 3:21 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அந்த சம்பவம் எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப பரிச்சயமான சம்பவம். இந்த சம்பவத்தை அடுத்து ஒரு பிரசங்கம் எடுக்கும் பொழுது நல்லா தெளிவாக எடுக்கிறேன். ரெண்டாவது அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா தோலுடை. அந்த தோலுடை என்ன அப்படின்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 19-20 நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன் குறிக்கப்பட்டவராய் அவர் குறிக்கப்பட்டார். எதற்காக? ஆதாம் ஏவாளுடைய பாவங்களுக்கு கிருபாதார பலியாக அவர் பலியாவார் என்ற வாக்கு தத்தத்தோடு தான் ஆதாம் ஏவாள் அனுப்பிவிடப்பட்டாங்க. ஸோ இந்த வாக்கு தத்தத்தோடு அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கனத்த இருதயத்தோடு கண்ணீர் நிறைந்த கண்களோடு வெளியே வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என்னுடைய மீறுதல் நிமித்தம் இந்த தோட்டத்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய மீறுதல் நிமித்தம் இந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். ஆனா இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்று தருவதற்கு இரட்சகராகிய கிறிஸ்து வருவார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இந்த பூமியில நான் என்ன இழந்தானோ அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் எனக்கு தருவார். ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது. இந்த மகிழ்ச்சி எல்லாம் யார் மேலே தெரியுங்களா? கிறிஸ்து ஒருவர் மீது மட்டும்தான். இந்த வசனத்தை ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த வசனம் எதிராளிக்கு தெரியுமா? நிச்சயமாங்க. வசனம் சொல்லுது, அவர் அவன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தையை கேட்ட எதிராளியாகிய சாத்தான் அவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். அந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஓஹோ, நீங்க மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போயிடுவீங்க, நான் விட்டுருவேன், அவர் வெளிப்பட்டுருவாரு, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு நினைச்சவன் கிறிஸ்து வெளிப்படக்கூடாது என்பதற்காக அவன் தீட்டிய திட்டங்களும் அவன் செய்த செயல்களும் வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிரமிக்கத்தக்கதா இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாங்களா? ஆவியானவர் நம்மோடு பேசணும் அப்படின்னு. அன்பு தெய்வமே, உங்கள் பாதபடிக்கு வரும்பொழுதெல்லாம் சத்தியத்தினால நீங்கள் நிரப்புறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்ப்பதற்கு எங்களிடத்தில் எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்காக கிருபாதார பலியாய் மாறின என் தேவனே, உங்கள் நீதி நிமித்தம் இந்த வார்த்தையை சொல்ல துணிகிறேன் ஆண்டவரே. உங்கள் இரக்கத்து நிமித்தம் உம்முடைய சத்தியத்தை போதிக்க துணிகிறேன் ஆண்டவரே. அர்ப்பணை மறைத்தருளும். ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய சத்தியமும் வெளிப்பட வேண்டுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஆண்டவரை பற்றி கொள்ள, ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள, ஆண்டவருடைய சித்தத்தை உள்வாங்கிக் கொள்ள எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் சாமி. அப்பா, உங்கள் சத்தியம் மாத்திரமே பேசட்டும். நாங்கள் ஆவிக்குரிய நிலையில் செத்தவர்களாக இருக்கிறோம், எங்களை எழுப்பியருளும். உம்முடைய சத்திய ஆவியாகியவர் எங்களை எழுப்பியருள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான வாக்குத்தத்தம் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவர் அவன் தலையை நசுக்குவார். அந்த வார்த்தையை ஆதாம் ஏவாளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த செய்தியை அறிந்த எதிராளியானவன் அவர் வெளிப்படக்கூடாது என்பதற்காக அவன் அநேக காரியங்களை செஞ்சான். அந்த அநேக காரியத்தில் முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அன்பானவர்களே,
இங்க ஏவாள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை எறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். அடுத்த வார்த்தையை கவனிங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஏவாளுக்கு இருந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவளுடைய மீறுதல் தானே ஏதேன் தோட்டத்தை இலக்க வச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, மகனே மகளே நீ கலங்காத, நீ உன்னுடைய மதியினத்தின் நிமித்தம் நீ இழந்து போயிருக்கலாம், ஆனால் இழந்து போன வாய்ப்பை மீண்டும் நான் கொடுப்பேன். ரட்சகர் ஒருவர் வருவார், அவர் வந்தார் அப்படின்னா எந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்தியோ அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை பசுமரத்தாணி போல இந்த ஏவாளுடைய இருதயத்தை தைத்திருந்தது. முதலாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஏவாள் அவருடைய வாயினால சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அவன் நினைச்சா இப்ப பிறக்கிற பிள்ளை மேசியாவா இருக்கட்டும், எந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்தோமோ அந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளையாய் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தவனாய் வார்த்தையை சொல்றா. கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன். அந்த மனுஷன் யாருங்க? காயின். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலாம். ஆண்டவர் அவர் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாரு. இந்த சந்ததியின் மூலமாய் கிறிஸ்து வருவார், இந்த சந்ததி மீண்டும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கும் என்று சொல்லி ரொம்ப ஆசையோடு இந்த காயினை பாசத்திலும் பற்றுறுதிலும் தேவனுக்குரிய காரியத்தில் சொல்லி தான் வளர்த்தாங்க. ஆனால் பின் நாட்கள் என்ன நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். காயின் பிறந்ததற்கு பிறகாக ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். இரண்டாவது யார் பிறந்தது? ஆபேல் பிறந்தான். இப்ப காயின் ஆபேல் என்ற இரண்டு பிள்ளைகள் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாமுடைய சந்ததியின் வழியாய் கிறிஸ்து வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்ப வெளிப்பட கிறிஸ்து அந்த சந்ததி வழியா வெளிப்பட்டுட்டார் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். எதிராளி பார்க்கறான், என்ன பார்க்கறான் அப்படின்னா, சந்ததி வெளிப்பட்டுருமா, நான் விட்டுடுவேனா அப்படின்னு நினைச்சவன் இந்த ரெண்டு பிள்ளைகள்ல யாரை தன்மையப்படுத்துறான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. யாரை தன்மையப்படுத்திக்கிட்டான்? காயின். காணிக்கை செலுத்துகிற காரியத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சிந்திச்சு பாருங்களேன். ஆதாம் ஏவாள் இந்த காணிக்கை செலுத்துகிற காரியத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வளோ நேர்த்தியாக சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. எப்பா ஆண்டவர் எனக்கு இவ்வளோ போட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருந்தாரு, நான் இழந்துட்டேன்டா, என்னுடைய பாவத்து நிமித்தம் தான்டா இது இப்படி மாறிடுச்சு. இந்த காணிக்கை, இந்த பலி எதை குறிக்கிறது அப்படின்னா, நாம் செய்த பாவத்திற்காக நம்மை படைத்த இறைவன் மேசியா இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும், மேசியா நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிக்க வேண்டும். இந்த பலியை நீ செலுத்தும் பொழுதெல்லாம் யாரை நினைவு கூறணும்? மேசியாவை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி தானே வளர்த்துருப்பாங்க. ஆனால் சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே காணிக்கை பலி என்று வரும்பொழுது ஆபேலோ எதை செலுத்தினா? ஆட்டை பலி செலுத்தினான். ஆனால் காயினோ அவன் தாய் தகப்பனால் போதிக்கப்பட்ட அந்த பலிக்குரிய காரியத்திலையும் காணிக்கைக்குரிய காரியத்திலையும் அவன் அசாதாரணமாக இருந்ததுனால சாத்தான் அவன் மீது வெற்றி சிறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ரெண்டு பிள்ளைங்க, காயின் ஆபேல். காயின் யாருடைய சந்ததியா மாறிட்டான்? சாத்தானுடைய சந்ததியா மாறிட்டான். இப்ப இருக்கிற ஒரு சந்ததி யாரு? ஆபேல். இப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஆபேல் வழியாக தேவனுடைய சந்ததியே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சாத்தான் பார்க்குறான், இந்த மகனை விட்டால் தேவனுடைய சந்ததி வந்துவிடும் என்பதை புரிஞ்சவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்கே ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. தன் சகோதரனை வைத்து தன் சகோதரன் என்ன பண்ணுறான்? கொலை செஞ்சிடறான். காயினை வைத்து ஆபேலை கொலை செய்து விடுகிறான். ஆபேலை கொலை செய்து விட்டவன் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு அவன் ஒக்கலமிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், தேவ சந்ததி வராது, நான் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். இருக்கிறது ஒருத்தவன் காயின், அவனும் யாருடைய சந்ததி? என்னுடைய சந்ததி, எனக்கானவன் அப்படின்னு சொல்லி அவன் எக்காலமிட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் மீண்டுமாக ஆதாம் ஏவாளை நேத்தருளினார். ஆதாம் ஏவாள் நேத்தருளினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாங்களா? பாருங்க. காயினை சாத்தான் தன்வயப்படுத்திட்டான். கர்த்தரை தொழுது கொள்வதற்கோ கர்த்தர் பக்கம் சாய்வதற்கோ ஒருவரும் இல்லை. இப்போ ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய சந்ததியை கொண்டு வருவதற்கு என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25, 26 நான் வாசிக்க போறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று
காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இப்ப சேத்து பிறந்துட்டாரா? சேத்து என்ன செய்யறாருன்னு பாருங்க, அடுத்த வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு சந்ததி இல்லை, ஆண்டவரை பின்தொடர்வதற்கான சந்ததி இல்லை. இருந்த ஒருத்தவன் ஆபேல், அவன் ஒருவேளை ஆண்டவருக்கு உண்மையா இருந்ததுனால, அவன் உண்மையாய் காணிக்கை செலுத்தபடினால ஆபேல் இன்று உயிரோடு இல்லை. சாத்தான் அவனை கொன்று குவிச்சிட்டான். தேவனுக்கு என்று சந்ததியே இல்லை. ஆண்டவர் மீண்டும் ஆதாம் ஏவலை நினைவு கூறுறார். யாரை கொடுக்குறாருங்க? சேத்தை கொடுக்கிறாரு. சேத்து வந்த மாத்திரத்தில் மீண்டும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அவன் தன்னுடைய பிள்ளைகளை மாற்றினான். இப்ப சேத்து வந்ததை சாத்தான் புரிஞ்சுக்கிட்டானா? இப்ப அடுத்து அவன் என்ன திட்டம் திட்டுவான்? ஓஹோ, ஆபேலை நான் கொன்னுட்டேன், நீங்க சேத்துவை கொடுத்துட்டீங்களா, இந்த சேத்து சந்ததியும் நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் மீண்டும் சேத்துனுடைய சந்ததி தொடுவானா தொட மாட்டானா? தொட்டாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்களா? அந்த முதலாம் உலகம் எதனால் அழிக்கப்பட்டது தெரியுங்களா உங்களுக்கு? முதலாம் உலகத்திற்கு அழிவிற்கு காரணம் எத்தனையோ விதமான பாவங்களா இருந்தாலும், எத்தனையோ விதமான துன்மார்க்க காரியங்களா இருந்தாலும், முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது திருமணம் ஒரு காரியம் என்பதை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியுமா? வசந்த வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம் பாருங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள். எப்பங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? எப்பங்க சொன்னாரு? சந்ததி இங்கு கலக்கப்படுகிற காரியத்தை நம்ம சிந்திக்கணும். சாத்தான், ஓ கொலை செஞ்சுட்டா இன்னொருத்தனை கொடுக்குறீங்களா நீங்க, நான் இப்போ கொலைலாம் செய்ய மாட்டேன், என் திட்டத்தை கொஞ்சம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் திட்டத்தை எப்படி மாற்றிட்டான் அப்படின்னா, தேவகுமாரர்களை யாரோடு சம்பந்தம் கலக்க வச்சுட்டான்? மனுஷர்களோடு, தேவனை அறியாத சந்ததிகளோடு அவன் சம்பந்தம் கலக்க வச்சுட்டான். சம்பந்தம் கலக்க வைக்கிறது என்னங்க நடக்கும்? தேவ சந்ததி வருமா? வராதுங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னடா இது, நம்ம ஒரு தேவ சந்ததி பிறந்திராதா? அவர் வந்து இழந்த என் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்து விட மாட்டாரா என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில சாத்தான் தன் திட்டத்தை கொஞ்சம் ஒருமுகப்படுத்தி அவன் வேறொரு தந்திரத்தை கையில் எடுத்துட்டான். வேறொரு தந்திரம் என்ன அப்படின்னா, இப்ப அவன் கொலை செய்யல, கொலைக்கு பதிலாக அவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா, சந்ததி வரக்கூடாது என்பதற்காக தேவகுமாரர்களை யாரோடு கலந்துட்டான்? மனுஷ குமாரத்திகளோடு அவன் சம்பந்தம் கலந்துட்டான். சம்பந்தப்படுத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, உலகத்தின் பாவத்தினுடைய அக்கிரமம் அதிகரித்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா தேவ சந்ததி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கிறாரு. ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய், தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனா இருக்கிறான். அவன் யார் தெரியுங்களா? நோவா. அதான் வசனத்தை பாஸ்ட் போன வாரம் ரொம்ப சூப்பரா பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் இருக்குதுங்க. ஒட்டுமொத்த நபர்களும் அவனுடைய சந்ததியாய் மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரே ஒரு ஒத்த மனுஷன் நோவா, அந்த ஒத்த மனுஷன் தான் தேவ சந்ததியா நிற்கிறான். இப்ப ஆண்டவர் அவன் மூலமா என்ன பண்றாரு? தேவ சந்ததியை கொண்டு வர. முதலாம் உலகத்துக்கு முடிவை கொடுத்து ஆண்டவர் மீண்டும் சந்ததியினுடைய பெருக்கத்தை கொண்டு வரார். நோவாவுடைய பிள்ளைகள் யாருங்க? சேம், காம், யாபேத். இப்ப தேவ சந்ததி மீண்டும் வருதுங்களா? எதிராளி சும்மா இருப்பானா? இப்ப அடுத்த திட்டம் திட்டுவானா? ஓஹோ, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா நீங்க இப்படி செய்றீங்களா, நீங்க உலகத்துக்கு முடிவை கொடுத்துட்டீங்களா, உம்முடைய சந்ததியை மட்டும் பிரிச்சு கொண்டு வந்துட்டீங்களா, இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி இப்ப யாருக்கிட்ட அவன் இறங்கணும்? நோவாவின் பிள்ளைகிட்ட இறங்கணுமா இறங்கக்கூடாதா? சரிங்க, நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். இதுல யாருங்க தேவ சந்ததி? யாருங்க?
வசந்த வாசிக்கலாங்களா? வாங்க. ஆதியாகமம் புத்தகம் எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். 9வது அதிகாரம் 26வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. இங்க யாருக்குமே இவருடைய தேவன் யாரையும் அறிமுகப்படுத்தவே இல்லை. யாருடைய தேவன் சொல்றாங்க? சேமுடைய தேவனாகிய கர்த்தர். 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை யார் வசப்படுத்திட்டான்? சாத்தான் அவன் வயப்படுத்திட்டான். ஒரே ஒரு சந்ததி நிற்குது. அந்த சந்ததி யார் அப்படின்னா சேம். ஒரு பக்கம் சாத்தான் அவனுடைய சந்ததியினுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் இன்னொரு பக்கம் அவருடைய சந்ததிக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. இப்படி 2 பக்கமும் தேவ சந்ததி, சாத்தானுடைய சந்ததி என்று சொல்லி 2 சந்ததிகள் ஆதாம் காலம் முதற்கொண்டு இந்த உலகத்தில் உருவாகி கொண்டே இருக்குதுங்க. 2 பிள்ளைகளை அவன் வசப்படுத்திட்டான். ஒரே ஒருத்தவன் சேமு. இப்போ சேமுடைய சந்ததியும் சாத்தானுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? ஓஹோ, தேவனுக்கென்று ஒரு சந்ததி பிறந்துடுச்சா, அவர் வெளிப்பட்டுருவாரே, அவர் வெளிப்பட்டார்னா என் தலை நசுக்கப்பட்டுருமே, என் தலை நசுக்கப்பட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்துருவாங்களே, நான் இழந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வானே என்பதை அறிந்த இந்த சாத்தான் அடுத்த திட்டம் தீட்டுறான். அடுத்த திட்டம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. சேமுடைய சந்ததி அவன் சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னங்க செய்திருப்பான்? அதையும் கரைப்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டியிருப்பானா? தீட்டினாங்க. இந்த சேமுடைய மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததி யார் பக்கம் நிற்கிறாங்க? சாத்தானின் பக்கம், எதிராளியின் பக்கம் நிற்கிறாங்க. ஒரே ஒரு சந்ததி மட்டும் தான் தேவனுக்காக நிற்குது. அது எந்த சந்ததி அப்படின்னா தேவனுடைய சேமுடைய சந்ததி, தேவ சந்ததி. இந்த சேமுடைய சந்ததி அப்படியே வாசித்து கொண்டே இருந்தோம் பாருங்க. ஒரு அற்புதமான பகுதி வேதத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 11வது அதிகாரம் வந்தோம் அப்படின்னா 26வது வசனத்தை வாசித்து அந்த சேமுடைய சந்ததியிலிருந்து யார் வராங்க என்பதை பைபிள் சொல்லுதுங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். யாருங்க? தேராகு. 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். 27 தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்துவை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டினத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். அன்பானவர்களே, இங்க தேராகுடைய சந்ததியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேராகுடைய ஜென்ம பூமி எது தெரியுங்களா? எதுங்க? கல்தேயர் பட்டினம். இந்த கல்தேயர் பட்டினம் எது தெரியுங்களா? நீங்க தானியேல் புத்தகத்தை படிக்கும்பொழுது இன்னும் தெளிவாக புரியும். கல்தேயர் பட்டினம் பாபிலோன். 11வது அதிகாரத்துக்கு முன்னாடி வாசிக்கிறோம், பாபேல் கோபுரம். நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது புரிஞ்சுக்க முடியுது, சேமுடைய சந்ததி இருந்துச்சு. அந்த சேமுடைய சந்ததியை அவன் எங்கே கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்குள்ளாக கொண்டு வந்துட்டான். இந்த காரியத்தை ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக எழுத்தாளர்களுடைய காரியங்களை நான் எடுத்து வாசிக்கும் பொழுது இங்கே இருக்கிற எல்லோருமே எப்படி இருந்தாங்கன்னா விக்கிரக வழிபாட்டுக்காரர்களாக இருந்தாங்களாம். உண்மையான தெய்வத்தை மறந்தவர்களாக இருந்தாங்களாம். எந்த தெய்வம் அவர்களை சந்ததியாக்க கொண்டு வந்ததோ அந்த தெய்வத்தை மறந்து இவர்கள் எல்லோரும் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக இந்த கல்தேயர் பட்டினத்தில் முழுவதுமாக முடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடிஞ்சுதுங்க. இந்த கல்தேயர் பட்டினத்துக்குள்ள யார் இருக்கிறது? தேராகு. இப்போ தேராகு வாசிக்கிறேன், கொஞ்சம் அப்படியே கீழே வாசிக்கிட்டே வரேன் பாருங்க. 29வது வசனம் 28லேருந்து வாசிக்கிறேன். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற பாபிலோன் தேசத்து பட்டினத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராம், நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரோனுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன், சாய்க்கும் பிள்ளையாய் இல்லை, மலடியாய் இருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனையும் தன் பேரனமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியுமாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டினத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான்.
அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஒரு ஹிஸ்ட்ரி எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இப்போ சேமுடைய சந்ததி வந்துச்சுங்களா, அந்த சேமுடைய சந்ததி எல்லாம் எங்கே இருந்துச்சு? கல்தையர் பட்டினம் பாபிலோனுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ பாபிலோனை விட்டு இவங்க கானான் போறதற்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே தேராக என்ன பண்ணுறாரு? சரி, வசனம் அழகா சொல்லுது, அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். அப்ப கல்தையர் பட்டினத்தை விட்டு முழுமையா வரல. அவங்க விட்டு கானானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிரயாணங்களை தான் ஏறது கொண்டிருந்தாங்க. அங்க தேராகுடைய மரணம் இருந்தபடினால அவங்க எங்க இருந்துட்டாங்க? அந்த பட்டினத்துக்குள்ளே இருந்துட்டாங்க. 12வது அதிகாரம் முதல் வசனம் எப்படி தொடங்க தெரியுங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கேள்வி, ஆபிரகாம் எங்க இருக்கும் பொழுது இந்த சத்தம் பிறந்தது தெரியுங்களா? எங்க இருக்கும் போதுங்க? நம்ம வாசிக்கிறோம் ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக அந்த மேப்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆரான் எங்கே இருக்குது, அந்த கல்தேயர் பட்டினம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே சரௌண்டிங் தான். புரிஞ்சுக்கிட்டேன், ஆபிரகாம் கல்தையர் பட்டினமாகிய பாபிலோனில் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் அவனுக்கு பிறக்கிறது. ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது மாத்திரமல்ல, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. எதை விட்டு சொன்னாரு? தகப்பனுடைய வீடு எதுங்க? பாபிலோன். ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சத்தம் இந்த ஆபிரகாமுக்கு பிறந்தது. அப்படின்னா இந்த ஆபிரகாமுக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? பார்க்கறான், எல்லா சிலை வழிபாடா இருக்குது. உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியலையே. எல்லாம் இப்படியாக இருக்கிறதே. நம்முடைய முன்னோர்கள் யார்? முன்னோர்கள் எங்கிருந்து வந்தாங்க? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, உண்மையான தேவன் யார் என்பதை அவன் தொடர்ச்சியாக தன் உள்ளத்திலே ஆராய்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவனுக்கு சத்தம் பிறக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆபிரகாமே, எனக்குன்னு ஒரு சந்ததி தேவை. எனக்குன்னு ஒரு சந்ததி இல்லப்பா. ஆதாமிலிருந்து நான் துவங்கினேன், ஒரு சந்ததியை நான் கொண்டு வரேன். சாத்தான் அந்த சந்ததியை முடிச்சிடறான். மீண்டும் ஒரு சந்ததியை கொண்டு வரேன், மீண்டும் அந்த சந்ததியை அவன் பாழ்படுத்திடுறான். மீண்டும் ஒரு சந்ததியை நான் கொண்டு வரேன், அந்த சந்ததியும் அவன் அழித்து விடுறான். இப்ப எனக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சந்ததியுமே இல்லை. ஆபிரகாமே, என் சத்தம் உனக்கு கேக்குதா? உன் தகப்பன் ஆகிய தேவனுடைய தேவன் யார்? உன் சந்ததியிலே வந்த உண்மையான மேய் தேவன் யார் என்ற தேடல் உனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் சொல்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு எங்க இருக்கும் பொழுது கேட்டுச்சு அப்படின்னா, பாபிலோனில் இருக்கும் பொழுது கேட்டுச்சுங்க. அவனுக்குள்ளாக உண்மை தெய்வத்தினுடைய தேடல் ஆழமா இருந்தபடியினால, அவனுக்குள்ளாக தெய்வனை பற்றிய தேடல் முழுமையா இருந்தபடியினால ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே ஆபிரகாம் புறப்பட்டு போனானா இல்லையா? நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன எங்கிருந்து அழைச்சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சுங்க. நானும் எங்கிருந்து வந்தேன்? நான் பாபிலோன்ல இருந்து தான் வந்தேன். விக்கிரக வழிபாடு, சிலை. நான் மாத்திரம் இல்லை, எங்க உட்காந்துருக்கிற எல்லாருமே அப்படித்தான். நீங்க ஒருவேளை வராம இருந்திருக்கலாம். உங்க தகப்பனோ உங்க தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க எங்க இருந்து வந்தவங்க? பாபிலோனில இருந்து வந்தவங்க தான். ஆண்டவர் பார்க்கிறாரு, எனக்குன்னு ஒரு சந்ததி இல்லப்பா. ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டு சொன்ன வார்த்தை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 1, 2, 3 நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம்ல, ஐயோ ஆண்டவரே, என்னால் போக முடியாதுப்பா. எங்கள் அப்பா விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, எங்கள் அம்மா விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, என் சொந்த பந்தத்தை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. நான் பிறந்ததுலேருந்து இதே பகுதியெல்லாம் சுற்றி வரவனா இருக்கிறேன். எங்கள் ஊர் தான் எனக்கு சொர்க்கம். இந்த ஊரை விட்டு நான் ஒருபோதும் போகவே மாட்டேன் ஆண்டவரே. அப்படி போனாலும் என்னால் இருக்க முடியாது ஆண்டவரேன்னு ஆபிரகாம் சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்க கூடாதா? ஆனால் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுது, ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டானா? புறப்பட்டு போனான். ஏன் தெரியுங்களா புறப்பட்டு போனா? ஆண்டவருடைய அழுகுரல் அவன் காதுகளிலே தொனித்தது. எனக்கென்று சந்ததி இல்லையே ஆபிரகாமே, நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன்னில் உள்ள எல்லாவற்றையும் நீ இழந்து வந்த அப்படின்னா உன் இழப்பிற்கான எல்லா ஆசீர்வாதமும் என் கரத்தில் இருக்கிறது. நீ புறப்பட்டு வா என்று சொல்லி பாபிலோனில் இருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய சத்தம் பிறந்ததுங்க. அன்பானவர்களே, இந்த திருச்சபையில் நிறைய எல்லா குடும்பங்களையும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? சில பேர் ஊழியக்காராக மாற்றுறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பிரிஞ்சு இருக்கும்போது உங்கள் மனசில் பாரங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம். ஐயோ சுகவேனமாக இருக்கிறேனே, என் பிள்ளை என் பக்கத்தில் இல்லையே. ஐயோ நான் இப்படி கஷ்டமாக இருக்கிறேனே, என் பிள்ளை ரொம்ப தூரம் இருக்குதே. எனக்கெல்லாம் நைட்டு உறங்கும் பொழுது எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும், எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். எனக்காக நிறைய தியாகங்களை செஞ்சுட்டாங்க, இன்னைய வரைக்கும் தியாகங்களை தான் செய்திருக்கிறாங்க. அவனை நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனசு வலிக்கும். அப்போ எல்லாம் எந்த வசனத்தை கொண்டு என் இருதயத்தை தேர்ச்சிக்கிறேன் அப்படின்னா இந்த வசனம் தான். ஆண்டவருக்கென்று ஒரு சந்ததி வேண்டும் அப்படின்னா நான் என் வீட்டை விடணும், நான் என் இனத்தை விடணும், ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நான் புறப்பட்டு போயாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி தேர்த்திக்கிறேங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பிரிஞ்சு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் மீண்டும் சொல்கிறேங்க, உங்கள் பிள்ளைகள் எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னா தேவனுக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்க போயிருக்கிறாங்க. ஆண்டவருடைய அழுகுரல் உங்க காதுகளிலும் உங்க பிள்ளைகளுடைய காதுகளிலும் தொனித்தபடியினால அவர்களை தேவ ஊழியத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. நான் மீண்டும் சொல்றேன், ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஒருவேளை பூமியில் அது யாரும் செய்யாம இருக்கலாங்க. பரலோகம் போகும்போது என் தெய்வம் இரு கரங்களையும் விரித்து, மகனே வா, மகளே வா, எனக்காக இவ்வளவு இழந்திருக்கிறியே, எனக்காக உன் பிள்ளையை நீ கொடுத்திருக்கிறியே, எனக்காக இவ்வளவு காரியங்கள் நீ செய்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டி அணைத்து ஆற தழுவி கனப்படுத்துகிற ஒரு நேரம், ஒரு இடம் உண்டுங்க. நான் அந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் ஒரு விஷயத்தை சொன்னாரு. இப்பா, பாபிலோன்லேருந்து உனக்கு அழைப்பு கொடுத்துட்டேன்ல, உன் சகோதரன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? பாபிலோனில் இருக்கிறான்பா, அவனும் என் சந்ததி தான். ஆண்டவர் சொன்னார், இந்த மந்தை இல்லாத வேறே ஆடுகள் எனக்கு வேறு மந்தையில் இருக்குதுன்னு சொன்னார் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் பாபிலோனில் இருக்கிறான்பா, அவனுக்கு போய் ஒரு செய்தியை சொல்லிடுவியா? உன் சகோதரன் பாபிலோனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறானே, அந்த பாபிலோன்லேருந்து விடுவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யார் இடத்துல இருக்குது? நம்ம இடத்துல இருக்குதுங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்குன்னு ஒரு தேவ சந்ததி பூமியில் இல்லைப்பா, அந்த சந்ததி எப்படியாக உருவாக்கிடணும்னு சொல்லி நான் வரேன், பிரயாசப்படுறேன். ஆனால் என் சந்ததி அவன் எழும்பி விடாதபடி எதிராளி அநேக காரியங்களையும் திட்டங்களையும் தீட்டி அந்த திட்டங்களை உடைக்கிறான். ஆனா நீ என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ என் சந்ததியா வருவியா? நான் சொன்னேன், ஆண்டவரே, உங்க சந்ததியா வர்றதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, உன் இனத்தை விட்டுருவியா? உன் தேசத்தை விட்டுருவியா? உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுருவியா? உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் நீ சொல்றியே, இதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறியே, அதை நீ விட்டு வருவியா? வந்தா என்ன ஆண்டவரே செய்வீங்க? பாபிலோன்ல என் ஜனத்தை மீட்பதற்கு ஆள் இல்லடா, என் ஜனம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது, சந்ததி பரலோகத்தை காணணும், 2000 வருஷமா நான் போராடுறேன், தேவ சந்ததி வந்துராதான்னு சொல்லி 2000 வருடங்களா என் இருதயத்தின் குமுறல் உன் காதல கேக்குதா?
சில நேரம் வீட்டில் தூங்கவே முடியாதுங்க என்னால். ஆண்டவர் என்ன சிந்தையை கொண்டு வந்துடுவார்னா, 8 மணி நேரம் தூங்குறல்ல, அவன் அழியிறானே, அவனுக்காக ஜெபம் பண்ணியா? உன் பக்கத்து வீட்டுக்கு சத்தியத்தை சொல்லிட்டியா? உன் எதிரி வீடு 40 வருஷ காலமும் உன் எதிரி வீட்டில் இருந்தானே, உன் உறவினர் உன் நல்லதுக்கு கெட்டதுக்கு வந்து நிற்கிறானே, அவன் குணம் மாறாம மனம் மாறாம இருக்கிறானே, அவனை பற்றி ஏன் நீ இன்னும் சொல்லாமல் இருக்கிற? எங்கேயோ இருக்கிற பாபிலோனில் இருக்கிற என் சகோதரனுக்காக பரிதவிக்கிற உள்ளம் என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய பாரம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான். பாபிலோனில் இருந்தாலும் சரி, பாபிலோன் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, அவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான் பரலோக தேவனுடைய மிகப்பெரிய பாரம். அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு பாபிலோனில் சத்தம் கேட்டுச்சு, அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். எங்க வேணாலும் அனுப்புங்க ஆண்டவரே, நான் போகிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இனத்தை விட்டுருணுமா? நான் விட்டுறேன். என்ன ஆராட்டி சீராட்டி வளர்த்த தாய் தகவனை விட்டுற சொல்கிறீங்களா? நான் விட்டுறேன். எனக்கு கஷ்ட நஷ்டம் வரும்போதெல்லாம் வந்து பக்கத்துல என் உறவினரை விட்ட சொல்கிறீங்களா? நான் விட்டுறேன். உங்கள் சந்ததி வரணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஆபிரகாமை நான் அந்த நேரத்தில் நினைவுபடுத்தி பார்க்குறேன். இந்த முடிவு காலத்தில் தேவனுடைய பாரம் எல்லாம் அதுதான். ஆண்டவருக்கென்று சந்ததி இல்லைங்களா? சபைக்கு வர்றதெல்லாம் ஆண்டவருடைய சந்ததியாக மாறிட முடியாது. சத்தியத்தில் வாழ்கிறது தான் ஆண்டவருடைய சந்ததியாக மாற முடியும். நம்ம கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், சாத்தான் யாரோட யுத்தம் போனா அப்படின்னா, ஸ்திரீ இருக்கிறா, ஸ்திரீக்கு சந்ததி இருக்கிறது. ஆனால் யுத்தம் யார் கூட தெரியுங்களா? சந்ததியான மற்றவர்களுடனேன்னு பைபிள் வசனம் சொல்லுதுங்க. மற்றவர்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் ரெம்னன்ட், மீதமானவர்கள். யார் அந்த கூட்டம் அப்படின்னா, தேவனுக்காக தியாகம் செய்திருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை குறித்து நான் கடைசி காலத்தில் எப்படி இருக்குன்னு நான் வாசித்தேன் பாருங்க. ஐயோ, அதை தாங்கிக் கொள்ளவே முடியலைங்க. அப்படிப்பட்ட தியாகம், தியாகத்துக்கு திருவுருவமாய் மாறி இருக்கிற கூட்டம் அது. இந்த தியாகம் எப்படி அவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்னா, தியாகமாய் மாறின தெய்வத்தை அவங்க பார்த்தாங்க. அவங்க யாரா மாறிட்டாங்க? தியாகமா மாறிட்டாங்க. அன்பானவர்களே, இந்த தெய்வீக ஆராதனையில் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குற காரியம், இன்னைக்கு உங்கள் குடும்பங்கள் தேவ சந்ததியாக இருக்குதா? உங்கள் பிள்ளைகளை தேவ சந்ததிகளாக மாற்றிட்டீங்களா? நாம் எல்லாம் திருச்சபையை தேவ சந்ததின்னு சொல்லிக்கொள்ள முடியுமா? பைபிள் வசனம் சொல்லுது, அவருடைய வித்து யாருக்குள் இருக்கிறதோ அவனே தேவனுடைய சந்ததி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வசனமாக மாறிடுச்சா? பைபிள் சொல்லு, தீமைக்கு எதிர்த்து நிற்காதீர்கள் பைபிள் சொல்லுது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் அநேக நேரங்களில் எல்லா காரியங்களும் நம்மோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம செவி கொடுக்காம போயிட்டங்க. ஆண்டவருடைய இருதய கதறல் இந்த கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் பலமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் தூங்க விடுறதே இல்லை. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு போகும்போதெல்லாம் ஆண்டவர் நினைவு கொண்டு வந்துடுறாரு. இவனுக்கு ஜெபம் பண்ணலையே, அவங்களுக்கு ஜெபம் பண்ணலையே, இவங்களுக்கு சத்தியம் போகலையே, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, ஐயோ எதிர் வீடு பக்கத்து வீடு ஒரே தெருவு, இவ்வளோ பழகி இருக்கிறோம், இன்னும் இயேசுவை பற்றி சொல்லலை, இயேசுனுடைய குணத்தை பிரதிபலிக்கலையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாரங்களை கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. அந்த பாரங்கள் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம எத்தனையோ தியாகங்கள் ஆண்டவருக்காக செய்திருக்கலாம், நீங்களும் செய்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் நானும் தேவ சந்ததியாய் மாறலை அப்படின்னா என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. பாபிலோனில் இருந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு. இன்றைக்கி நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்குதான்னு சிந்திச்சு பாருங்களேன். ஜெபம் பண்ணாமல் தூங்க போயிடுறோம். ஏய் நீ ஜெபம் பண்ணலையே அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரா? பைபிள் வாசிக்காமல் படுத்துறோம். நீ பைபிள் வாசிக்கல அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரா? ஊழியம் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த வேலையின் மத்தியில் ஏதாவது ஒரு சின்ன ஊழியத்தை செய்ப்பா, என் ஜனங்களுக்கு சத்தியத்தை கொண்டு போப்பா. ஆண்டவர் யாருங்க நம்ப முடியும்? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ கூட்டம் இருக்கலாங்க, ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததி மட்டும்தான் அவர் உரிமை கொண்டாட முடியும். அந்த சந்ததி மீதமான திருச்சபை. அந்த மீதமான திருச்சபை தேவனுக்காக எழும்பவில்லை என்றால் வேற யாருமே எழும்பி ஊழியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா தூதர்களை வச்சு ஒரு நிமிஷத்தில் ஊழியத்தை முடிச்சிட முடியும். ஆனால் ஏன் ஆண்டவர் ஊழியத்தை இன்னும் முடிக்காமல் இருக்கிறார் அப்படின்னா, யார் எழும்பணும் சொல்கிறாரு? நீ தாண்டா எழும்பி ஊழியத்தை முடிக்கணும். ஆண்டவரே நான் பாவிப்பா, என்கிட்ட குணம் இல்லைப்பா, நான் அவன்கிட்ட இப்போ சத்தியத்தை சொன்னால் அவன் சொல்கிறான் நீ ஒழுங்காடான்னு கேட்குறான்ப்பா, நான் என்னப்பா செய்யறது?
ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு தானே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். என்னை பாரு, என் குணத்தை பாரு, என் குணத்தை நீ வாங்கிக்க. அந்த குணத்தை அவன் பார்க்கட்டும். அந்த குணத்தை அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அந்த வார்த்தை உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டான், கொண்டு வர மாட்டான். ஆண்டவர் சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டு அதை தாங்க சொல்கிறார். நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய காலங்களாம், மனுஷங்களை பார்க்க வேண்டிய காலம் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. ஆண்டவருடைய பாரம் எல்லாம் பாபிலோனில் இருக்கிற ஜனங்களுக்காகவும், பாபிலோனுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்காகவும், பாபிலோன் பழக்க வழக்கங்கள் இருக்கிற அவருடைய ஜனங்களுக்காகவும் இந்த முடிவு காலத்தை தேவனுடைய சத்தம் பலமாய் துளமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டவர்களா? ஒருவேளை ஆபிரகாமை போல நான் எல்லாத்தையும் விட்டுறேன் ஆண்டவரே, அந்தஸ்தா இதை நான் எப்படிப்பா அவங்ககிட்ட சொல்றது, நான் சொல்ல முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி நினைக்கிற மனப்பான்மையா? எல்லாத்தையும் நான் விட்டுறேன், என்னை விடுங்க ஆண்டவரே, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக.